வார்டில் இருக்கின்ற சோஷியல் ஒர்க்கர் திரு வாலர் வி நவீன்குமார் அவர் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கின்ற. அது மாத்திரமல்ல, இந்த ட்ரஸ்ட் இருக்கிற அனைத்து அங்கத்தினர்கள், பொது சேவை செய்கின்ற அனைத்து வட்டாரத்தினுடைய முக்கியஸ்தர்கள் சார்பாக கூட உங்களை நாங்கள் அன்போடு கூட வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வானது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். கடந்த 6 மாத காலமாக, 1 வருட காலமாக அனைத்து முதியோர்களுக்கும் பென்ஷன் வழங்கிக் கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, ஹேண்டிகேப் அவர்களுக்கு கூட இந்த இடத்துல பென்ஷன் வழங்கி கொண்டிருக்கிறார். ஆத்மீய சகோதரர் அவர்கள் மூலமாக வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலுமாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும், குறிப்பாக நம்முடைய அண்டர்சன்பேட் எஸ்ஐ திரு மஞ்சுநாத ஐயா அவர்கள் கூட நம்ம இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். அநேகர் வர வேண்டியது இருந்தது. பல நிகழ்வுகள், பல வேலைகளின் காரணமாக அவர்களால் வர இயலாமல் போய்விட்டதாகவே வந்திருக்கிற அவரையும் உங்கள் யாவரையும், குறிப்பாக இந்த நிகழ்வில் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே வருக வருக என்று வரவேற்று, இந்த நிகழ்வை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பேசும்படியாக திருவாளர் மகிமிதாஸ் அவர்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். அமர்ந்து கொண்டிருக்கின்ற ட்ரஸ்டினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் நம் மத்தியிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்டர்சன்பேட் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஐயா திரு மஞ்சுநாத் ஐயா அவர்களை ட்ரஸ்ட் சார்பாக வருக வருக வரவேற்கின்றோம். அதே போன்று இங்கு கூடிய இருக்கின்ற உங்கள் யாவருக்கும் இந்த மாலை நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வினாடிகளிலே நான் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நவீன்குமார் கடந்த ஓராண்டு காலமாக பென்ஷன், ஓய்வூதிய பென்ஷன் கொடுத்து கொண்டு இருக்க, அது எல்லாருக்கும் தெரியல, வாங்கிக்கிறேன்ல, எல்லாம் கை தூக்குதா? சரிங்களா? திரு நவீன்குமார் 1 வருஷமா கொடுத்துட்டு, இது 2வது வருஷம். இந்த நாள்ல இருந்து 2வது வருஷம் ஒரு துவக்க நாள். இது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குற நாள். அதனால பலத்த கரவாசல் கொடுக்கும். இவர் தான் நவீன்குமார். இன்னைக்கு நல்ல சமூக சேவை செய்து கொண்டு வருகிறார். பென்ஷன் கொடுக்குறாரு, மாற்றுத்திறனாளிகளுக்கு பென்ஷன் கொடுக்குறாரு, ஓய்வூதிய பென்ஷன்கள், விதவைகளுக்கு பென்ஷன் கொடுக்குறாரு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறாரு. அடுத்தபடியாக மெடிக்கல் கேம்ப், இந்த 1 வருஷத்துல 3 டைம் மெடிக்கல் கேம்ப் எடுத்து வந்திருக்காரு. அது சொந்த பணத்துல செய்யறாரு. இவர் செய்யற தான தர்மம் யாரும் செய்ததில்லை. இந்த மாதிரி கோலார்த்தங்கம் இல்லை, யாரும் இது வரைக்கும் செய்ததில்லை. ஹெல்மெட் கொடுத்திருக்கிறாரு, மெடிக்கல் கேம்ப் நடத்தியிருக்கிறாரு, முதியோர்களுக்கு பென்ஷன் வழங்கி இருக்கிறாரு. அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு பென்ஷன் கொடுக்கிறாரு. அதே போல எஸ்எஸ்எல்சி பியூசி மாணவர்களுக்கு எக்ஸாம் கிட்டு கொடுக்கிறாரு. இது 2வது முறையாக கொடுக்கக்கூடிய எக்ஸாம் கிட்டு. அடுத்தபடியாக இவங்க வெற்றி பெற்றார்கள்னாக்கா, தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 15,000 கொடுக்கிறாரு. அதாவது மாஸ்டர் டிகிரி படிச்சவங்களுக்கு 20,000 கொடுக்கிறாரு. அதுக்கு அடுத்து 15,000 ரூபாய் கொடுக்கிறாரு. எஸ்எஸ்எல்சிக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறாரு. இது ஒரு பெரிய சேவை. இந்த சேவை யாரும் இது வரைக்கும் செய்ததில்லை. எந்த பதவியும் இல்லை, எந்த சப்போர்ட்டும் இல்லை, எந்த ஒரு டொனேஷனும் அவர்கிட்ட கிடையாது. அவருடைய சொந்த பணத்துல, அவருடைய சொந்த வருவாயில தனக்குன்னு ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு மற்றதெல்லாம் பொது நலத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்கின்ற அருமை சகோதரர் திரு நவீன்குமாரை மறுபடியும் பலத்த கரகோஷம் கொடுத்து அவருக்கு ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த 2வது ஆண்டுல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்ல போறேன். அதை நானும் இல்லை, திரு நவீன்குமார் மூலமாக நான் தெரிவிக்கிறேன். முதலாவது என்னன்னாக்கா, நம்மளுடைய நகர சபையில எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வேலை ஆகணும்னாக்கா நவீன்குமாரை அணுகுங்க. உங்க இல்லத்துல ஒவ்வொரு இல்லத்திலையும்
கேலண்டர் இருக்குது, அவருக்கு ஃபோன் நம்பர் இருக்குது. ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணுங்க, அவர் எங்களுக்கு துரு பண்ணுவார். இது செய்து கொடு, அது செய்து கொடுங்க. அதே போல் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், பர்த் சர்டிஃபிகேட் செய்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அடுத்து வந்து டெத் சர்டிஃபிகேட் செய்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் செய்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். கேஸ்ட் சர்டிஃபிகேட் செய்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அடுத்து ஆதார் கார்டு செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இது வந்து பேன் கார்டு செய்யறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். இது 6 கோரிக்கைங்கள நவீன்குமார் வந்து இலவசமா செய்ய போறார். அதை நீங்க பயன்படுத்திக்கணும். எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கலாம். எந்த நேரத்திலும் நவீன்குமார் அணுகுங்க, அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை அவர் செய்து கொடுப்பார். அவரோடு கூட நாங்க இணைஞ்சு அவரோடு நான் செய்வோம். நாங்க பணத்துக்காக சேர்ந்த கூட்டம் இல்லை, அவருடைய பாசத்திற்காக சேர்ந்த கூட்டம் இது. எந்த எதிர்பார்ப்பும் நாங்க பார்க்கல நவீன்குமார் கிட்ட. அவர் இந்த வார்டுல செய்யற துண்டுக்காக நாங்க அவரோடு கூட இருக்கிறோம். இதுதான் முக்கியமான ஒரு கோரிக்கை. அடுத்தபடியாக நம் மத்தியிலே வந்து இருக்கின்ற போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்ல மனுஷன். ஒரு கதை கூட சொன்னாரு ஐயா அவர்கள். ஹெல்மெட் கொடுக்கும்போது ஒரு கதையெல்லாம் சொன்னாரு. எல்லாம் எல்லாருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் ஒரு கதை சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அதனால அவரை கௌரவிப்பது நம்முடைய கடமையாகும். நம்முடைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அதாவது எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக அவருக்கு நம்முடைய ஃபவுண்டர் பிரசிடென்ட் திரு நவீன்குமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிப்பார். வேண்டுகோள் என்னன்னாக்கா, நான் சொன்ன இந்த 6 கோரிக்கைகளும் கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கிடைக்கிறது இல்லை. இது அதாவது இந்த 6 கோரிக்கையும் நம்ம நவீன்குமார் தன்னுடைய சொந்த பணத்துல எல்லாருக்கும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அதை நம்ம எல்லாம் பயன்படுத்தி இருக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள். எந்த நேரத்திலும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் நீங்க அவரை போய் அணுகுனீங்கன்னா அவர் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உதவிகளை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அவரோடு கூட நாங்க இருந்து உங்களுக்கு உதவி செய்யறோம். இது வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. செகண்ட் இயர்ல வந்து துவக்க நாள்ல இது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. அடுத்தபடியாக நம் மத்தியிலே அமர்ந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரி ஐயா மார்கொண்ட ஐயா மஞ்சுநாத் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வார். ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ವೆಸ್ಟರ್ನ್ ಎಜುಕೇಷನಲ್ ಅಂಡ್ ಚಾರಿಟಬಲ್ ಟ್ರಸ್ಟ್ನ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ನವೀನ್ ರವರೇ ಹಾಗೂ 10ನೇ ವಾರ್ಡ್ನ ಎಲ್ಲ ಹಿರಿಯ ನಾಗರಿಕರೇ, ಇಲ್ಲಿ ನೆರೆದಿರುವಂಥ ಎಲ್ಲ ಮಹಿಳೆಯರೇ, ಮಕ್ಕಳೇ ಹಾಗೂ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮದ ಕೇಂದ್ರ ಬಿಂದು ಆಗಿರುವಂತಹ ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯದ ಪರೀಕ್ಷೆಯನ್ನು ಎದುರಿಸಲಿರುವ 10ನೇ ತರಗತಿಯ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳೇ ಹಾಗೂ ದ್ವಿತೀಯ PUC ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳೇ, ಇವತ್ತಿನ ದಿನ ನವೀನ್ ರವರು 10ನೇ ವಾರ್ಡ್ನಲ್ಲಿ ನಾನು ಈಗಾಗಲೇ ಹೇಳ್ದಂಗೆ ಭವಿಷ್ಯದ ಪರೀಕ್ಷೆ ಅಂತ ಹೇಳಿದೆ. ನಮ್ಮ ಜೀವನದ ಭವಿಷ್ಯನ ರೂಪಿಸ್ಕೋಬೇಕಂತಂದ್ರೆ ವಿದ್ಯೆ ತುಂಬಾನೇ ಮುಖ್ಯ. ದಾನಗಳಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠವಾದ ದಾನ ವಿದ್ಯಾದಾನ. ಅದನ್ನ ತಾಯಿ ತಂದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಗುರುವಾಗಿ ನಮಗೆ ಕೆಲವೊಂದು ವಿದ್ಯೆನ ಕಲಿಸ್ತಾರೆ. ನಂತರ ಶಾಲೆಗಳಲ್ಲಿ, ಕಾಲೇಜುಗಳಲ್ಲಿ ಶಿಕ್ಷಕರು ನಮಗೆ ಗುರುಗಳಾಗಿ ಕೆಲವೊಂದು ವಿದ್ಯೆನ ಕಲಿಸ್ತಾರೆ. ಈ 10th ಮತ್ತೆ 2nd PUC ಅನ್ನೋದು ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಮುಖ ಘಟ್ಟ. ಎಲ್ಲ ಕಾಂಪಿಟೇಟಿವ್ ಎಕ್ಸಾಮ್ಸ್ 10th ಮೇಲೆ 2nd PUC ಆದ ನಂತರ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗತ್ತೆ. ಹಾಗಾಗಿ ಯಾವುದೇ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಈ ಒಂದು ಎಕ್ಸಾಮ್ಸ್ನ ಕಡೆಗಣಿಸದೆ ಇದೊಂದು ಪ್ರಮುಖ ಹಂತ ಅಂತೇಳಿ ತಿಳಿದುಕೊಂಡು ಇಷ್ಟು ದಿನ ನೀವೇನು ತಯಾರಿ ಮಾಡಿರ್ತೀರಾ, ಲಾಸ್ಟ್ ಮಿನಿಟಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ರಿವಿಷನ್ ಮಾಡಿ ಅತ್ಯುನ್ನತ ಶ್ರೇಣಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಯಶಸ್ಸು ಗಳಿಸ್ಬೇಕಂತೇಳಿ ಎಲ್ರಿಗೂ ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ ಅಂತೇಳಿ ಬಯಸ್ತಾ ಆ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ. ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಸಾಹೇಬರು ಒಂದ್ ಕಡೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, ವಿದ್ಯೆ ಅಂದ್ರೆ ಶಿಕ್ಷಣ ಅನ್ನೋದು
ಹುಲಿಯ ಹಾಲಿದ್ದಂತೆ, ಅದನ್ನು ಕುಡಿದವರು ಗರ್ಜಿಸಲೇಬೇಕು ಅಂತ. ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ ಇಷ್ಟೇ, ವಿದ್ಯೆ ಇದ್ದಾಗ ಸಮಾಜದಲ್ಲಿ ಆಗುವಂತಹ ಅನ್ಯಾಯಗಳನ್ನ, ಅಕ್ರಮಗಳನ್ನ ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ ಎದುರಿಸ್ಬೋದು. ಯಾವತ್ತು ನಾವು ವಿದ್ಯೆ ತಗೊಳ್ಳಲ್ಲ, ವಿದ್ಯೆ ಪಡ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, ಅವಾಗ ನಮ್ಮ ಮೇಲೆ ದೌರ್ಜನ್ಯ ಆಗ್ತಾ ಹೋಗುತ್ತೆ. ಸೊಸೈಟಿಯಲ್ಲಿ ನಮಗೊಂದು ಸ್ಥಾನಮಾನ ಸಿಗದೆ ಹೋಗುತ್ತೆ, ಜೊತೆಗೆ ಯಾರು ಬೆಲೆ ಕೊಡೋದಿಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಈ ವಿದ್ಯೆ ಅನ್ನೋದು ಎಲ್ಲ ನಾವು ಮಾರ್ಕೆಟ್ ಅಲ್ಲಿ 100 ರೂಪಾಯಿ ಅಥವಾ 50 ರೂಪಾಯಿ ಅಥವಾ 1000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟು ಪಡ್ಕೊಳ್ಳುವಂಥದ್ದಲ್ಲ. ಅದನ್ನ ಗಳಿಸ್ಬೇಕು. ಅದನ್ನ ಗಳಿಸ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಶ್ರದ್ಧೆ ಇರಬೇಕು, ಜೊತೆಗೆ ಡಿಸಿಪ್ಲಿನ್ ಇರಬೇಕು, ಜೊತೆಗೆ ಯಾರು ಹಿರಿಯರು ಇರ್ತಾರೆ, ತಂದೆ ತಾಯಿ ಇರ್ತಾರೆ, ಟೀಚರ್ಸ್ ಇರ್ತಾರೆ, ಅವ್ರ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ಅವ್ರೇನ್ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ ಅದನ್ನ ಕಲಿಯೋ ಮನಸ್ಸಿರಬೇಕು. ವಿದ್ಯೆ ಅನ್ನೋದು ನಮ್ಮ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳ ಭವಿಷ್ಯನ ರೂಪಿಸೋ ಒಂದು ಪ್ರಮುಖ ಅಸ್ತ್ರ. ನಾನು ಎಲ್ಲ ಕಡೆನೂ ಹೋದ ಕಡೆ ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀನಿ, ತುಂಬಾ ಪವರ್ಫುಲ್ ವೆಪನ್ ಯಾವ್ದಾದ್ರು ಇದ್ರೆ ಅದು ವಿದ್ಯೆ ಮಾತ್ರ. ವಿದ್ಯೆ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಇನ್ಯಾವುದೂ ಪವರ್ಫುಲ್ ವೆಪನ್ ಇಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಭಾರತದ ಸಂವಿಧಾನದಲ್ಲಿ ಕೂಡ ಉಲ್ಲೇಖ ಇದೆ, 14 ವರ್ಷದ ಹೊರಗಿನ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗೆ ಪೋಷಕರು ಅಂದ್ರೆ ತಂದೆ ತಾಯಿ ಆಗಿರ್ಬೋದು, ಅಣ್ಣ ಆಗಿರ್ಬೋದು, ಅಕ್ಕ ಆಗಿರ್ಬೋದು, ನೀವೆಲ್ಲರೂ ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಎಜುಕೇಶನ್ ಕೊಡಿಸಲೇಬೇಕು ಅಂತ. ಜೊತೆಗೆ ನಾವು ಈ ಒಂದು ಹಂತದಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನ ಪ್ರೋತ್ಸಾಹಿಸಬೇಕು. ಜೊತೆಗೆ ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯನ ನೀವು ರೂಪಿಸ್ಕೋಬೇಕಂತಂದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಪರೀಕ್ಷೆಗಳನ್ನ ಎದುರಿಸಬೇಕು, ಧೈರ್ಯವಾಗಿ ಎದುರಿಸಬೇಕು. ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಬೇರೆ ಆಮಿಷಗಳಿಗೆ ಒಳಗಾಗದೆ ಪರೀಕ್ಷೆಗಳನ್ನ ಧೈರ್ಯವಾಗಿ ಎದುರಿಸಿದ್ದೇ ಆದಲ್ಲಿ ಸಕ್ಸಸ್ ಅನ್ನೋದು ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ನಿಮ್ಮನ್ನ ಸದಾಕಾಲ ಫಾಲೋ ಮಾಡುತ್ತೆ. ಒಂದಲ್ಲ ಒಂದಿನ ನೀವು ನಿಮ್ಮ ಟಾರ್ಗೆಟ್ನ ನೀವು ರೀಚ್ ಆಗ್ತೀರಾ, ಜೊತೆಗೆ ಒಳ್ಳೆ ಅಧಿಕಾರಿಗಳಾಗ್ತೀರಾ. ನೀವು ಒಳ್ಳೆ ಅಧಿಕಾರಿಗಳಾದ್ರೆ ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಬರುತ್ತೆ, ನಿಮ್ಮ ಏರಿಯಾಗೆ ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಬರುತ್ತೆ, ಮತ್ತೆ ನಿಮಗೆ ಸರ್ವಿಸ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸರ್ಕಾರ ಎಲ್ಲೋ ಒಂದ್ ಕಡೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಡುತ್ತೆ. ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಟ್ಯಾಲೆಂಟ್ನ ಬಳಸಿ ಒಳ್ಳೆ ಸರ್ವಿಸ್ ಮಾಡಿ ನೀವು ಸೊಸೈಟಿಗೆ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಾದಷ್ಟು ಒಳ್ಳೆ ಕೆಲಸನ ಮಾಡಬಹುದು. ನಮಗೆ ಒಳ್ಳೆ SP ಸಾಹೇಬರು ಸಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಹೆಲ್ಮೆಟ್ ಬಗ್ಗೆ ಸುಮಾರು ಕಡೆ ಎಲ್ಲ ಪೊಲೀಸ್ ಠಾಣಾ ವ್ಯಾಪ್ತಿಗಳಲ್ಲಿ ಸಾಕಷ್ಟು ಬಾರಿ ಅರಿವು ಕಾರ್ಯಕ್ರಮ ಅಂದ್ರೆ ಅವೇರ್ನೆಸ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಸ್ ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಾವು ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದೀವಿ. ಎಲ್ಲರೂ ಹೆಲ್ಮೆಟ್ ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ವೇರ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ಕೆಲವೊಬ್ರು ಫ್ಯಾಷನ್ಗೋಸ್ಕರ ಹಾಕ್ತಿದ್ದಾರೆ. ದಯವಿಟ್ಟು ಆ ತರ ಮಾಡಬೇಡಿ. ಹೆಲ್ಮೆಟ್ ಅನ್ನೋದು ಜೀವ ರಕ್ಷಕ. ಜೀವ ರಕ್ಷಕ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಪ್ರಾಣನ ಕಾಪಾಡುವಂಥದ್ದು. ಅದು ಹೇಳ್ತೀನಲ್ವಾ, ಒಂದು ತಾಯಿ ತಂದೆಗೆ ಗೊತ್ತು, ಒಂದು ಮಗು ಈಗ 10th ಮಗು ಆಗ್ಬೇಕಂದ್ರೆ ಜೀವ ಇದ್ರೇನೆ ನಾವು ಜೀವನದಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಸಾಧಿಸಕ್ಕಾಗೋದು. ಆ ಜೀವ ಇರಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಮೊದಲಿಗೆ ನಾವು ಟ್ರಾಫಿಕ್ ರೂಲ್ಸ್ ನ ಫಾಲೋ ಮಾಡಬೇಕು, ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಹೆಲ್ಮೆಟ್ ನ ಧರಿಸಲೇಬೇಕು. ಜೊತೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡೋ ಒಬ್ಬ ನಿಮ್ಮ ಸೇವಕ, ನಿಮಗೆ ನಾಯಕ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ನಿಮಗೆ ಸೇವಕ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಸಿಕ್ಕಿರೋದು ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಭಾಗ್ಯ. ನಾನು ಈಗಾಗಲೇ ಹೇಳಿದ್ದೀನಿ, ನಾನಿಲ್ಲಿ 2ನೇ ಸಲ ಈ ಸ್ಟೇಜಲ್ಲಿ ಬಂದು ಮಾತಾಡ್ತಿದ್ದೀನಿ. 1ನೇ ಸಲ ನಮ್ಮ ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆ ಕಡೆಯಿಂದ ಒಂದು ಮನವಿ ಮಾಡಿದ್ವಿ, ಒಂದು ಅವೇರ್ನೆಸ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮಾಡಿ ಹೆಲ್ಮೆಟ್ ಬಗ್ಗೆ ಅಂತ. ಸಾಕಷ್ಟು ಹೆಲ್ಮೆಟ್ಗಳನ್ನ ತರಿಸಿ ಇದೇ ಜಾಗದಲ್ಲಿ ಈ ವಾರ್ಡ್ನ ಎಲ್ಲ 18 ವರ್ಷ ಮೇಲ್ಪಟ್ಟ, ಅದಾದ್ಮೇಲೆ ವಯಸ್ಸಾಗಿರುವಂತಹ ಹಿರಿಯ ನಾಗರಿಕರಿಗೆ ಅಂದ್ರೆ 60 ವರ್ಷ ಮೇಲ್ಪಟ್ಟ ಹಿರಿಯ ನಾಗರಿಕರಿಗೆ, ಒಂಟಿಯಾಗಿ ಬದುಕುವಂತ ನಾಗರಿಕರಿಗೆ 300 ರೂಪಾಯಿಯಷ್ಟು ಅಮೌಂಟ್ನ ಅವ್ರಿಗೆ ಉಚಿತವಾಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದೆಲ್ಲದ್ರ ಜೊತೆಗೆ ಈಗ 10ನೇ ತರಗತಿಯಲ್ಲಿ ಇಡೀ ವಾರ್ಡ್ಗೆ ಯಾರು ಫಸ್ಟ್ ಬರ್ತಾರೆ, ಸೆಕೆಂಡ್ ಬರ್ತಾರೆ, 3ನೇ ರ್ಯಾಂಕ್ ಬರ್ತಾರೆ ಅವ್ರಿಗೆ 10,000, ಕ್ರಮವಾಗಿ 7,500, 5,000 ಅಮೌಂಟ್ನ ಏನು ನಿಮಗೆ ಪ್ರೈಸ್ ಮನಿಯಾಗಿ ಕೊಡೋದಕ್ಕೆ ಅವರು ರೆಡಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಸೆಕೆಂಡ್ PUC ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಗೂ ಸಹಿತ ಇದು ಅನ್ವಯ ಆಗತ್ತೆ. ಒಳ್ಳೆ ಸಮಾಜಮುಖಿ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನವೀನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದನ್ನ ನೀವೆಲ್ಲರೂ ಸದ್ಬಳಕೆ ಮಾಡ್ಕೋಬೇಕು, ಸದಾಕಾಲ ಮುಂದುವರಿಯಲಿ. ಜೊತೆಗೆ ಈಗ ಪರೀಕ್ಷೆನ ಎದುರಿಸ್ತಾ ಇರೋ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗೆ ಮತ್ತೊಮ್ಮೆ ನಾನು
ಆಲ್ ದಿ ಬೆಸ್ಟ್ ಹೇಳ್ತಾ ನಾವು ಎಚ್ ಫಾರ್ ಹೆಡ್. ತಲೆ ಇಂಜುರಿ ಆದ್ರೆ ಕೆಲವೊಂದ್ ಕಡೆ ಕೋಮಾಗ ಹೋಗ್ತೀವಿ, ಕೆಲವೊಂದ್ ಕಡೆ ಡೆತ್ ಆಗೋ ಚಾನ್ಸಸ್ ಜಾಸ್ತಿ ಇರುತ್ತೆ. ಇ ಮೀನ್ಸ್ ಐಸ್, ಕಣ್ಣು. ಕಣ್ಣೇನಾದ್ರೂ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಯ್ತಂದ್ರೆ ಕುರುಪಿ ಆಗ್ತೀವಿ, ನಮ್ಮ ಅಂದನೇ ಕೆಟ್ಟೋಗತ್ತೆ. ಆಯ್ತು. ಲಿಪ್ಸ್, ತುಟಿಗಳು. ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆದಾಗ ನೋಡಿರ್ಬೋದು ತಾವು, ತುಟಿಗಳೆಲ್ಲ ಮುಖ ಬಿದ್ದಾಗ ರೋಡ್ಗೆ ಏನಾಗತ್ತೆ, ಮುಖ ಎಲ್ಲ ತರ್ಚ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ, ನಮ್ಮ ಅಂದನೇ ಹೋಗುತ್ತೆ, ತುಟಿ ಹೋಗುತ್ತೆ. ಮತ್ತೆ ಹೆಚ್ಚಿ ಎಲ್ಲ ಆಯ್ತು. ಎಮ್ ಅಂದ್ರೆ ಏನು? ಮೌತ್, ಬಾಯಿ ಹೋಗುತ್ತೆ, ಅಂದ ಚಂದ ಹೋಗುತ್ತೆ. ಜೊತೆಗೆ ಇ ಅಂದ್ರೆ ಏನು? ಇಯರ್ಸ್, ಕಿವಿ. ಕೆಲವೊಂದ್ ಕಡೆ ನಾವು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ಗಳಲ್ಲಿ ನೋಡಿದೀವಿ, ಕಿವಿನೇ ಕಟ್ಟಾಗಿರುತ್ತೆ. ಏನೋ ಸಣ್ಣ ಪುಟ್ಟ ಆದಾಗ ನಾವು ಹಾಸ್ಪಿಟಲ್ ತೋರಿಸ್ಕೋಬಹುದು, ರೆಡಿ ಆಗ್ಬೋದು. ಪೂರ್ತಿ ಕಿವಿನೇ ಕಟ್ಟಾದಾಗ ಕೆಲವೊಂದ್ ಕಡೆ ಆ ಥರದ ಘಟನೆಗಳನ್ನು ನಾವು ನೋಡಿದೀವಿ. ಆಮೇಲೆ ಲಾಸ್ಟ್ಗೆ ಟಿ ಅಂದ್ರೆ ಏನು? ಟೀತ್. ನಮ್ಮ ಅಂದ ಚಂದ ತೋರಿಸೋದು ಹಲ್ಲು ಮುರಿದೋಗ್ತವೆ ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ. ಇಷ್ಟೆಲ್ಲ ಕಳ್ಕೊಂಡ್ಮೇಲೆ ಇವೆಲ್ಲ ಇದ್ರೇನೆ ಮುಖ ಅನ್ಸ್ಕೊಳ್ಳೋದು, ಇವೆಲ್ಲ ಇದ್ರೇನೆ ಅಂದ ಅನ್ಸ್ಕೊಳ್ಳೋದು. ಯಾವತ್ತು ನಮ್ಮನ್ನ ಇಂಥ ಒಂದು ಅವೇರ್ನೆಸ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗೆ, ಪಬ್ಲಿಕ್ಗೆ 4 ಕಿವಿ ಮಾತು ಹೇಳೋದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ರೆ ಖಂಡಿತ ನಾವು ಬರ್ತೀವಿ, ನಿಮ್ಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಹೇಳ್ತೀವಿ. ಜೊತೆಗೆ ಸದಾಕಾಲ KGF ಜಿಲ್ಲಾ ಪೊಲೀಸ್, ಮಾನ್ಯ SP ಸಾಹೇಬ್ರು, ಮಾನ್ಯ DYSP ಸಾಹೇಬ್ರು, ಎಲ್ಲ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಸರ್ಗಳು ಜೊತೆಗೆ ನಾವೆಲ್ಲ ಸದಾಕಾಲ ನಿಮ್ಮ ಸೇವೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾವು ಸದಾಕಾಲ ರೆಡಿಯಾಗಿ 24 ಗಂಟೆನೂ ನಾವು ಇರ್ತೀವಿ ಅಂತೇಳಿ ಹೇಳ್ತಾ, ನಮ್ಮ ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆ ವತಿಯಿಂದ ಈ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಆಯೋಜಿಸಿರುವ ನವೀನ್ ಹಾಗೂ ವೇದಿಕೆಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಹಿರಿಯರಿಗೆ, ಇಲ್ಲಿ ನೆರೆದಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಮಹಿಳೆಯರಿಗೆ, ಯುವಕರಿಗೆ, SSLC ಹಾಗೂ PUC ಮಕ್ಕಳಿಗೆ ವಂದನೆಗಳನ್ನ ತಿಳಿಸ್ತಾ ನನ್ನ ಮಾತನ್ನ ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ ಮಾತ್ರ.